மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது சம்பா சாகுபடி பணியை விவசாயிகள் தீவிரமாக துவங்கியுள்ளனர். இதற்காக குறுவை சாகுபடி முடிவடைந்த விளைநிலங்களை சீரமைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வாத்து வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான வாத்துகளுடன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் தங்கள் வாத்துகளை சீரமைக்கப்பட்ட விளைநிலங்களில் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்து வருகின்றனர். விளைநிலங்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரில் நீந்தி குதூகலிக்கும் வாத்துகள் குறுவை அறுவடை முடிந்து உதிர்ந்து கிடக்கும் நெல்மணிகளை உணவாக எடுத்துக்கொள்வதால் சம்பா சாகுபடி பயிர்கள் கலப்பின்றி வளர்வதால் விவசாயிகளும் பலனடைகின்றனர். சீர்காழி, கொள்ளிடம், குத்தாலம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வாத்து வளர்ப்போர் மதுரை, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருந்து டெல்டா பகுதிக்கு வந்துள்ளனர். டெல்டா மாவட்ட பகுதியில் வாத்துகள் மேய்ச்சலுக்கான விளைநிலங்கள் அதிகமாக உள்ளதால் ஆண்டுதோறும் சம்பா நடவு பருவத்தில் வாத்துகள் கொண்டு வரப்படுகிறது. உரிமையாளர் சொல்லும் சைகை மொழியை கேட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து செல்லும் வாத்துகள் வயல்வெளிகளில் கூட்டம் கூட்டமாக மேயும் ரம்மியமான காட்சி காண்போரை ரசிக்க வைக்கிறது.